வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ரா ஒரு தரமான ஒரு மண்டே நைட் ராவா இருக்க போகுதா அப்டின்னு கேட்டா, 100% நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ரா ஒரு தரமான ஒரு சம்பவத்தோட தான் மண்டே நைட் ரா ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால கண்டிப்பா நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ரா பார்க்க மறந்துறாதீங்க. நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ரா எங்க நடக்க போகுது அப்டின்னா, மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல தான் நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ரா நடக்க போகுது. அதுல நம்முடைய ஜான்சனா வரப்போறாரான்னு கேட்டால் 100% நம்முடைய ஜான்சனா வரப்போறாரு. அதாவது நம்முடைய ஜான்சனா மண்டே நைட்டெல்லாம் அப்பீரியன்ஸ் ஆக போகிற கடைசி மண்டே நைட்டாக தான் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டாக. இதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனா டபிள்யூக்கு வருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய ஜான்சனா கண்டிப்பாக டபிள்யூக்கு வருவார். ஆனால் ரெசல் அப்படிங்கிறத நம்முடைய ஜான்சனா பண்ண மாட்டார். அதாவது நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் நம்முடைய ஜான்சனாவோட லாஸ்ட் அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் யார் நம்முடைய ஜான்சனா கூட மோத போகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ எப்படி நம்முடைய ஜான்சனாவோட லாஸ்ட் இஸ் நவ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டில் அதாவது அதோட வேர்டோட மீனிங் என்னன்னா, கடைசியாக நம்முடைய ஜான்சனா கூட யார் மோத போகிறா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு. அதில் இப்போ நம்முடைய ஸ்மாக்டவுனில் ஒரு சஸ்பென்ஸான ஒரு ஆப்பனண்ட்டை எப்படி நம்ம எல்லை நைட்டுக்கு கொண்டுட்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இப்போது நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் ஒரு சஸ்பென்ஸான ஒரு ஆப்பனண்ட்டை நம்மளுடைய டபிள்யூ கொண்டு வர போகிறாங்களா. அது என்எக்ஸ்டியாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லை அது இல்லாமல் ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அதாவது ஜான்சனா கூட மோதாத ஒரு புது ரெஸ்லர் தான் அந்த ஒரு ரெஸ்லராக வரப்போறாரு. அது யாரு கூட மேட்ச் பண்ண போகிறாரு அப்படின்னா, நம்முடைய சோலோ சிக்கா கூட தான் மேட்ச் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ நம்முடைய ஜோ ஹென்ரியா கூட இருக்கலாம். அது இல்லாமல் நம்முடைய ஜெஃபாடி, அதுக்கப்புறம் நம்முடைய டாப் சிகுலர், ரோமன் ரெயின்ஸு, ப்ராக் லெஸ்னர் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் நாளைக்கு நடக்க போகிற அந்த சோலோ சிக்காவோட ஆப்போனண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இப்போ போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் சஸ்பென்ஸான ஆப்போனண்ட் வரப்போகிறா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஜான்சனா கூட மோதாத ஒரு புது, அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரெஸ்லர் தான் மோத போகிறாரு. அது யார் அப்படின்னா, சொன்ன அப்படின்னா உண்மையிலுமே நீங்களே ஷாக்கிங் ஆயிருவீங்க. அது யார் அப்படின்னு கேட்டால் வேறு யாருமே கிடையாது. அது நம்ம அதிகமாக எதிர்பார்த்த ஒரு ரெஸ்லர் யார் அப்படின்னா, அது யார் அப்படின்னா ஆஸ்டன் தேரி. அதாவது ஃபியூச்சர் ரெஸ்லராக நம்மளுடைய வின்ஸ் மெக்மன் ஓவராக நம்மளுடைய ஆஸ்டன் தேரியை வளர்த்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டார். ஆனால் கடைசியில் நம்மளுடைய ஆஸ்டன் தேரி இப்போ டபிள்யூடபிள்யூல இல்லை, அதேமாதிரி நம்மளுடைய வின்ஸ் மெக்மன் டபிள்யூடபிள்யூ இல்லை. ஆனாலும் இப்போ ஆஸ்டன் தேரி தான் நம்மளுடைய சஸ்பென்ஸான ஆப்போனண்ட்டாகவும், அது இல்லாமல் நம்முடைய ஜான்சனா கூட மோத போகிற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்போனண்ட். அது யார் அப்படின்னா, அது ஆஸ்டன் தேரி தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்மாக நியூஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால நம்மளுடைய ஜான்சனா கூட யார் இப்போ டிசம்பர் மந்த் நடக்க போகிற அந்த ஒரு சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டில் யார் மோத போகிறா அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு க்ளீனான ஒரு எக்ஸ்பிளேஷன்ஸ் பட் இல்லை. ஆனாலும் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் நம்முடைய சோலோ சிக்கா கூட மோத போகிறது யார் அப்படின்னா நம்முடைய ஆஸ்டன் தேரி தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்பட்டு இருக்கு. பட் அதில் நம்முடைய ஆஸ்டன் தேரி வின் பண்ணுறாரா, இல்லை நம்முடைய சோலோ சிக்கா வின் பண்ணுறாரா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அதே இல்லாமல் கடைசியாக இப்போ நம்முடைய ஜான்சனாவில் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் தான் நம்முடைய ஜான்சனா யாரு கூட சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டில் மோத போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ரா கிக் ஆஃப் பண்ண போகிறது, அதாவது நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவை தொடங்க போகிறது யாருன்னா நம்முடைய ஜான்சனா தான். அதனால் ஜான்சனாவோட அந்த ஒரு மண்டே நைட் ராவோட அந்த ஒரு தொடக்கத்தை யாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் நினச்சாலும் நம்முடைய ஜான்சனாவோட அந்த ஒரு என்ட்ரன்ஸ், அந்த ஒரு ஹைப்னஸ் இதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியாதனால கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவை பார்க்க மறந்துடாதீங்க. நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வருவாரா வரமாட்டாரா, அது இல்லாமல் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. அப்படிங்கிறத விட இதில் யார் வருவா, ரோமன் ரெயின்ஸ் வருவாரா, இல்லை ப்ராக் லெஸ்னர் வருவாரா, இல்லை 2 பேருமே வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இப்போ பட் இருக்கானாலும், இப்போ இதே நம்மளுடைய டீம் ஏவை எடுத்துக்கலாம். டீம் ஏ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் எடுத்துக்கலாம். அதே நம்மளுடைய டீம் பி அப்படிங்கிறது நம்மளுடைய பிரான் பேக்கரோட டீம் எடுத்துக்கலாம்னா, இப்போ நம்முடைய சிஎம் பங்கோட அந்த ஒரு டீமில் 5வது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பாட் அப்படிங்கிறது காலியாக இருக்குது. அதே இங்கிட்டு நம்முடைய பிரான் பேக்கரோட அந்த ஒரு டீமில் ஒரு ஸ்பாட் காலியாக இருக்குது. அது அந்த 5ஆம் நம்பர் தான். இதில் இங்கிட்டும் ஒரு ஆள் தேவை, இங்கிட்டும் ஒரு ஆள் அப்படி தேவை. அப்படிங்கிறப்ப இதில் யார் வருவா அப்படின்னா, நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் கண்டிப்பாக நம்முடைய பிரான் பேக்கரோட டீமுக்கும், அதேமாதிரி நம்முடைய சிஎம் பங்கோட அந்த ஒரு டீமுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்,
பட் வரலாம். அந்த இடத்துல வந்து நம்முடைய பிரான் பேக்கரோட அந்த ஒரு டீம் எல்லாருமே வந்து நம்முடைய ஃபேஸ் டீமா இருக்குல்ல, நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட டீமான நம்முடைய சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், ஜிம்மி இவங்கலாம் இருக்காங்கல்ல, இவங்கள வந்து நம்முடைய ஹீல் டீம்ல இருக்க இவங்க எல்லாருமே வந்து டாமினேட் பண்ணலாம். அதாவது அதிகமாக வந்து அட்டாக் பண்ணலாம். அந்த நேரத்தில் வந்து நம்முடைய சிஎம் பங்கோட அந்த ஒரு டீமை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அந்த இடத்துல வந்து காப்பாற்றுறதுக்காக சஸ்பென்ஸாக நம்முடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து சஸ்பென்ஸாக வந்து நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராக் வந்து ரிட்டன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலை வச்சு தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் வராது. திடீர்னு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வந்தார்னா மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருக்காது. அதனால இதில் வந்து நம்முடைய சிஎம் பங்கோட டீமுக்கும் அதே மாதிரி நம்முடைய பிரான் பேக்கரோட அந்த ஒரு டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் ஆகி அந்த இடத்துல வந்து 2 பேருமே அடிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல நம்முடைய பிரான் பேக்கரோட அந்த ஒரு டீம் தான் வந்து ஃபேஸ் டீமை வந்து டாமினேட் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வராரு அப்படின்னா சிஎம் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து வரமாட்டாரான்னு கேட்டால் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து அதிகமான சோர்ஸஸில் வந்து சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பாக வந்து சர்வே சீரிஸுக்கு கூட வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்முடைய பிரான் பேக்கர் இருக்கார் அப்படின்னா பிரான் பேக்கர் அதில் வந்து 4 நம்பர் தான் வந்து கண்டிப்பாக வந்து சர்வே சீரிஸ்லேயே வந்து மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது நம்முடைய சிஎம் பங்கோட டீமில் வந்து சிஎம் பங்கு, கோடி ரோட்ஸு, ரோமன் ரெயின்ஸ், ஜிபி இவங்க வந்து 5 பேர் இருப்பாங்க. அதே இங்கிட்ட வந்து பிரான் பேக்கரோட அந்த ஒரு டீமில் வந்து 4 பேர் தான் இருப்பாங்க. அதாவது நம்முடைய பிரான் பேக்கர், பிரான்சன் ரீடு, நம்முடைய லோகன் பால், அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரூ மேக்கின்டையர் இவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. அதாவது அந்த சர்வே சீரிஸ் நடந்துகிட்டு இருக்கப்ப கடைசியில் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டீமில் வந்து 5 நபர் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்கிட்ட வந்து 4 பேர் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கடைசியாக ஒரு ஸ்பாட் வந்து காலியாக இருக்குன்னா அது வந்து யார் அப்படின்னா ஹீல் டீமில் வந்து ஒரு ஸ்பாட் வந்து 5வது நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து வரணும். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு ரிட்டனை கொடுக்கணும் அப்படின்னா அது நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டன் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படும். ஏன்னா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ரா வந்து எங்கே நடக்க போகுதுன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் தான் நடக்க போகுது. அப்படிங்கிறப்ப இதை வந்து நம்முடைய ஜான்சனாவோட அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து நம்முடைய ஜான்சனாவோட கடைசி அப்பியரன்ஸ் எதுனா மண்டே நைட்ரா நாளைக்கு நடக்க போகிறது. அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் வந்து WWE பண்ணிடுவாங்க. அதில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டர்ன் நம்முடைய WWE வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 2 ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டன் வந்து அந்த ஒரு ராலி வந்து போதும். அப்படிங்கிறப்ப இதை விட நம்ம வந்து பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டனையும் கொண்டுட்டு வந்து நம்ம நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராலியை வச்சோம் அப்படின்னா கடைசியில் வந்து ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கடைசியாக வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டனை தான் WWE ஃபேன்ஸ் வந்து எல்லாம் பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டனாக இருக்கட்டும், அது இல்லாமல் வந்து நம்முடைய ஜான்சனோட கடைசி ரிட்டனான அந்த ஒரு மண்டே நைட்டா அப்படிங்கிற அந்த ஒரு ஷோவில் நடந்த எந்த ஒரு நிகழ்வையும் வந்து ஃபேன்ஸ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டாங்க, அதை மறந்துடுவாங்க. அதிகமாக வந்து ஞாபகத்தில் அதிகமாக வந்து பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா நம்முடைய கடைசியாக வந்து நம்ம பிராக் லெஸ்னரோட ரிட்டனை தான் பேசுவாங்க. அதனால் பிராக் லெஸ்னரோட ரிட்டனை வந்து கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய WWE என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடைசியில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டன் வந்து சஸ்பென்ஸாக வச்சிருந்து சர்வே சீரிஸ் வந்து நம்முடைய சிஎம் பங்கோட டீமுக்கும் சரி, அதுமாதிரி நம்ம பிரான் பேக்கரோட அந்த ஒரு டீமுக்கும் சரி கடைசியில் வந்து சர்வே சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி அந்த மேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கப்ப கடைசியாக வந்து அந்த ஒரு ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து காலியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுமாக தான் நம்முடைய பீஸ்ட் அண்ட் கர்னல் பிராக் லெஸ்னர் வந்து சஸ்பென்ஸ்லி ரிட்டன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து அந்த சர்வே சீரிஸில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கனால நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராக் வந்து யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நம்முடைய பிராக் லெஸ்னர் ரிட்டனை வந்து நான் அடுத்த வாரம் அதாவது நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் வந்து WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணலையா. அது இல்லாமல் நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டன் வந்து சர்வே சீரிஸில் தான் அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா 2023 வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்படி நம்முடைய ராண்டி ஒருத்தன் எப்படி சஸ்பென்ஸாக வந்து ரிட்டன் ஆனாலும் அந்த மாதிரியான ஒரு ரிட்டனை வந்து இந்த வருஷம் வந்து சர்வே சீரிஸில் வந்து நம்முடைய பிரான் பேக்கரோட அந்த ஒரு டீமுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டனும் அதில் வந்து நம்முடைய ஜான்சனோட கடைசி அப்பியரன்ஸ் ஆனால் அந்த மண்டே நைட் வந்து ஒரு செலிப்ரேஷன் தான் WWE வந்து அதிகமாக வந்து ப்ரொமோட் பண்ணாங்கனால பிராக் லெஸ்னரோட ரிட்டன் வந்து நாளைக்கு வந்து அதிகமாக எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன். அதனால் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி WWE கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனாலும் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி WWE கன்ஃபார்ம் பண்ணல. அது மாதிரி எந்த விதமான சோர்ஸஸ்லையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அது மாதிரி ரெஸ்லிங் அப்சர்வர்கள் வந்து யாருமே சொல்லலாம்னால சர்வீஸ் சீரிஸ்க்கு தான் அந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கப்போ நம்ம பிராக் லெஸ்னர் வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் உறுதியாகவும் ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவை யாருமே சொல்கிறேன் பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு தரமான ஒரு மண்டே நைட் ராவை நம்மளுடைய WWE வந்து கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் ஒரு ரெஸ்ல்மேனியாவுக்கு வந்து ஈக்குவலான ஒரு மேட்சை தான், அதாவது ஒரு ராவை வந்து நம்மளுடைய WWE வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் யாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக